காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கில் மதிய நேர செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றமுள்ளவர்களுக்கு அவசர அறிவிப்பு. சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாமை ஒரு தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதற்கு முன்னர் விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணிவிருந்தால் தேர்தலை உடனே நடத்துங்கள், அரசுக்கு கம்மன் பில பகிரங்க சவால். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை 75% உயர்வடைந்துள்ளதாக என்று மாற்றுக் கொள்கைக்கான கேந்திர நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கை முற்றிலும் போலியானது என்று பிவிதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் கம்மன் பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் இலங்கைக்கு பேராபத்து, அரசுக்கு ஜிஎல் பீரிஸ் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பாமல் நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிக்க அவசரப்படும் அரசின் போக்கு இலங்கையின் நீதித்துறை மீதான சர்வதேச நம்பிக்கையை சீர்குலைத்து ஜெனீவாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலய செய்தியாளர் சந்திப்பிலேயே தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டை விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல். கடந்த ஒரு வருட காலத்தில் தபால்கள் மூலம் ஆட்பதிவு திணைக்களத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டைகளின் எண்ணிக்கை சுமார் 3800 என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த தொகையில் 2433 அடையாள அட்டைகள் 2005ஆம் ஆண்டில் பிறந்த பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கு சொந்தமானவையாகும். தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கு திணைக்களம் 4 வருட காலத்தை எடுத்துக்கொண்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் நலன்புரி திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கு 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் ஆராய்வதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கொடூர தாக்குதலின் பின்னணியில் முக்கிய சூத்திரதாரியான ராயபக்ச குடும்பத்தினர் அம்பலமாகும் சதித்திட்டம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அமைப்பாளர் சமீர பெரேரா வலியுறுத்தியுள்ளார். ஈஸ்டர் தினமன்று நடத்தப்பட்ட கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவர தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையும் பதற்றம், குவைத்துக்கான விமான சேவைகள் நிறுத்தம். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. நேற்று முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும்